பிஜிடிஆர்பி ஆங்கிலம் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். கடந்த நேரலையில் நாம் மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்தோம். இந்த வாரம் மிக முக்கியமான வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். How many parts are there in the rhyme of ancient mariner? The rhyme of ancient mariner என்ற பாடல் எத்தனை பகுதிகளாக இருக்கிறது அல்லது எத்தனை தொகுதிகளாக இருக்கின்றது? இதுதான் இந்த வினாவினுடைய பொருள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெரிவு ஆப்ஷன் ஏ 4 4 தொகுதிகளாக இருக்கிறது. ஆப்ஷன் பி 5 இல்லை 5 தொகுதிகளாக இருக்கிறது. ஆப்ஷன் சி 7 தொகுதிகளாக இருக்கிறது. ஆப்ஷன் டி 6 தொகுதிகளாக இருக்கிறது. இதுதான் கொடுக்கப்பட்ட தெரிவு. What is the right answer? Yes, the answer is 7. அவை மொத்தம் 7 தொகுதிகளாக இருக்கின்றது. Now, Coleridge once said, I have a smack of Hamlet myself. Why did he say so? Coleridge once said, I have a smack of Hamlet myself. Why did he say so? அவர் ஏன் இந்த கூற்றை கூறினார்? Because he suffered from Hamlet's fits of depression on account of his addiction to opium eating. ஏன்னா இந்த Hamlet's fits அவங்களுக்கு அடிக்கடி வருது. எதனாலனா டிக்ஷனால. On account of his addiction to opium eating. ஓபியம்னா அது விதமான ஒரு போதைப் பொருள். இப்போ இந்த கட்டத்தில் நம்ம நிறைய ஓபியம் நிறைய ட்ரக்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள். இதுபோல் அவங்க அதிகமாக இந்த போதை வஸ்துக்கள் எடுத்து அதுக்கு அவங்க அடிமையாகி அதனால் அவங்க டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு அதிகமாக உள்ளாகி அதனால் அவங்களுக்கு ஃபிக்ஸ் அதிகமாக வர்றதுனால அவர் அதிகமாக கஷ்டப்பட்டதுனால இந்த வாக்கியத்தை அவர் கூறுகிறார். ஆப்ஷன் பி, he had melancholy nature by birth like Hamlet. melancholy அப்படின்னா ரொம்ப சோகமா எப்போ பார்த்தாலும் அப்படியே சோகப்பாட்டே பாடிக்கிட்டு இருக்குது. பை நேச்சராகவே சில பேர் முகத்தெல்லாம் பார்த்தாலே அப்படியே சோகமாகவே இருக்கும். அவங்க சோகத்தை பார்த்தாலே நம்ம ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கும், நம்ம ஏன்டா பிறந்தோங்கிற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு அவங்க சோகமாக இருப்பாங்க. பை பர்த்டே அப்படி தான் இருப்பாங்க. சில பேரை பார்த்தாலே நமக்கு சோகம் ஒட்டிக்கும். So he had melancholy nature by birth like Hamlet. So Hamlet மாதிரியே Coleridge, S.T. Coleridge also by birth very melancholy nature. Option C இல்ல, he suffered from occasional fits of madness like Hamlet. So இவர் என்ன பண்றாருன்னா தனக்கும் ஹாம்லெட்டையும் ஒத்து போறார், ரெண்டையுமே கம்பேர் பண்ணிக்கிறார். ஹாம்லெட்டோட இவர் ஒன்று சேர்ந்துறார் மன அளவில். So he suffered from occasional fits of madness. டக்குனு ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு அவருக்கு உடனே ஃபிட்ஸ் வந்துடும். இப்போலாம் நிறைய பேருக்கு ரொம்ப டென்ஷன் ஆனாக்கா ஃபிட்ஸ் வந்துடும். சில குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுத்தாலே ஃபிட்ஸ் வருது. இப்போலாம் சில குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக எமோஷ்னலி டிப்ரெஷன் ஆகி அவங்க ரொம்ப மேட்னஸ் ஆகி உடனே ஃபிட்ஸ் வந்துடுது. ஸோ அது போல் இவருக்கும் ஒரு விதமான ஃபிட்ஸ் வருது. ஆப்ஷன் டி, he had been disappointed in love like Hamlet. He prayeth best who loveth best. ஒரு லைஃப் ஃபெயிலியர். ஹாம்லெட்டுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர், அதே மாதிரியே இவருக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர். he prays best, prayeth best னா he prays best. அவர் யார் அதிகமாக அன்பு செய்கிறாங்களோ, யார் அதிகமாக காதல் செய்கிறாங்களோ அவங்க அதிகமாக ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவர் இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கலாம். I have a smack of Hamlet myself. So what is the right answer? Yes, the right answer is he said this because he suffered from Hamlet's fits of depression on account of his addiction to opium. Okay, he was addicted to opium. That is the main reason, and he suffered from Hamlet's fits of depression on account of his addiction to opium eating. Which biographical cum literary studies was written by Coleridge? So நம்ம முன்னாடி பார்த்தோம் பயோகிராஃபிக்கல்னா என்ன, சுயசரிதை. கம் லிட்டரரி ஸ்டடீஸ். ஸோ அது பயோகிராஃபிக்கல் கம் லிட்டரரி ஸ்டடீஸ் ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி. விச் பயோகிராஃபிக்கல் கம் லிட்டரரி ஸ்டடீஸ் வாஸ் ரிட்டன் பை கோலரிட்ஜ். ஸோ இப்போ கீழே எங்கே நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் எது சரியான ஆன்சர்னு நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, Lives of the Poets. Option B, Eminent Victorians. Option C,
lives. Option D, biographia literaria. Biographia literaria. So what is the right answer? Yes, the right answer is biographia literaria. S.T. Coleridge has written an ode addressed to a country. Which country is addressed? S.T. Coleridge has written an ode addressed to a country. So which country is addressed? Ode என்றால் அது ஒரு விதமான கவிதை. ஓகே, ஒரு கவிதை தொகுப்பு எழுதுகிறார். அந்த கவிதை தொகுப்பை அவர் ஒரு நாட்டை பற்றி எழுதுகிறார். Addressed to a country, ஒரு நாட்டை பார்த்து பேசுறார். உள்ள ஒரு நாட்டை பார்த்து கேட்கிறார். ஸோ அது எந்த கண்ட்ரி? So there are 4 options. One is option A, England. Option B, Greece. Option C, Italy. Option D, France. So what is that country? The answer is France. அடுத்ததாக, what is the name of the sorceress in Christabel? What is the name of the sorceress in Christabel? Option A, Geraldine. Option B, Moriarty. Option C, La Fayette. Option D, Valentine. The answer is Geraldine. Next, S.T. Coleridge belonged to the group of which of the following? பின் வருகின்ற எந்த குழுவை சார்ந்தவர் S.T. Coleridge? Option A, early Victorian poets. Option B, younger romantic poets. Option C, older romantic poets. Option D, later Victorian poets. So among which group he belongs to? The answer is older romantic poets. So he is known as a romantic poet. Okay, so he loves very much. He loves to love. So he is a romantic person. So he is an older romantic poets. Next, the phrase willing suspension of disbeliefs is applied to Coleridge's what? So ஒரு 4 தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு phrase willing suspension of disbeliefs is applied to Coleridge's what? There are 4 options. Poems on supernatural ideas and themes, or the poems on social ideas and themes, then poetic plays. Option D, nature poems. On in which of the poems, in which Coleridge applies this? The answer is the poems on supernatural ideas and themes. Next, Coleridge wrote some of his poetry in collaboration with which of the following? So S.T. Coleridge என்ன பண்றாருன்னா, சில கவிதைகளை ஒரு முக்கியமான நபரோடு சேர்ந்து எழுதுகிறார். ஸோ இப்போ நிறைய புத்தகங்கள் கோ-ஆத்தர்ட், ஒரு புத்தகத்தை 2 அறிஞர்கள் சேர்ந்து எழுதுவார்கள். அதுபோல கோலரிட்ஜும் சில கவிதைகளை ஒரு மிக முக்கியமான கவிஞரோடு சேர்ந்து எழுதுகிறார். அந்த கவிஞர் யார்? Option A, Robert Southey. Option B, Walter Scott. Option C, Wordsworth. Option D, Shelley. Yes, the answer is Wordsworth. Wordsworth என்பவர் கவிதைகளுக்கெல்லாம் மிக சொப்பனமாக அமைந்தவர். ஆங்கில கவிஞர்களில் மிக பெயர் போனவர் வேர்ட்ஸ்வர்த். ஸோ S.T. கோலரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் மிகச் சிறந்த நண்பர்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து சில கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். Why Coleridge is mainly famous? கோலரிட்ஜ் எதற்காக, எந்த காரணத்திற்காக ரொம்ப ஃபேமஸா நம்ம பேசுறோம்? எது அவரை இவ்வளவு ரொம்ப ஃபேமஸ் ஆக்குச்சு? Why Coleridge is mainly famous? Option A, concept of imagery, the gift of imagination. அவருடைய கான்செப்ட் ஆஃப் இமேஜரி, அவருடைய போயங்களில் நம்ம வாசிக்கின்ற பொழுது அவருடைய அந்த விஷுவலைசிங், அவர் சொல்கிறப்பயே நமக்கு அந்த இமேஜ் மைண்டில் ஓடும். ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் இமேஜரி, அதனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரா? இல்லை, த கான்செப்ட் ஆஃப் த லெவல் ஆஃப் சப்கான்ஷியஸ்னஸ், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டோடைய லெவலை அவர் ட்ரிகர் பண்ணுறாரு. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் லெவல், நம்மளுடைய சப்கான்ஷியஸ், நம்ம மெமரியில் ஈகோ, சூப்பர் ஈகோன்னு நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அதில் கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸுக்கு போகிறது, அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற மெமரி தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பெர்மனன்ட் மெமரி மாதிரி.
ஸோ அவருடைய அந்த கான்செப்ட் அந்த லெவல் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மெமரி வரைக்கும் அவர் நம்மளை கொண்டு போகிறாரு. அதுதான் அவர் ரொம்ப மெயினாக ஃபேமஸ் ஆகுச்சு. அப்படியா? இல்லை, த கான்செப்ட் ஆஃப் இமேஜினேஷன், அவருடைய கற்பனை திறன், அவர் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணுறாரு, அவருடைய இமேஜினேஷனே வேற லெவல், அதனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? இல்லை, த கான்செப்ட் ஆஃப் எமோஷனல் டெப்த், நம்மளுடைய அந்த எமோஷனல் அடி ஆழத்துக்கே போயிட்டு நம்மளுடைய எமோஷ்னலாக டச் பண்ணுறது, ரொம்ப எமோஷ்னல். அவருடைய கவிதையை படித்தாலே நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆயிடும். நம்மளை அவருடைய ஃபீலிங், அவருடைய எமோஷனுக்கு நம்ம கொண்டு போயிடுறார். அதனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸா? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? த ரைட் ஆன்சர் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இமேஜினேஷன். அவருடைய கற்பனை திறனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ். கவிதை என்றாலே கற்பனை, கற்பனை திறன் தான் அவரை இந்த அளவுக்கு மிகவும் புகழ்பெற செய்தது. அடுத்ததாக, கோலரிட்ஜ் has written an elegy on the death of. கோலரிட்ஜ் ஒரு இரங்கற்பா எழுதுகிறார். அது யாருடைய இறப்பிற்காக எழுதுகிறார்? ஆப்ஷன் ஏ, கீட்ஸ். கீட்ஸ் ஒரு மிகப்பெரிய கவிஞன், அவனுடைய இறப்பிற்காக இவர் எழுதுகிறாரா? ஆப்ஷன் பி, சாட்டர்டன் என்ற ஒரு நபர், அவருக்காக எழுதுகிறாரா? ஆப்ஷன் சி, ஷெல்லி. ஷெல்லி என்ற கவிஞரினுடைய இறப்புக்காக எழுதுகிறாரா? அல்லது பைரன், பைரனினுடைய கவிதைக்காக, அந்த கவிஞருக்காக அவருடைய இறப்பை எண்ணி அவர் எழுதுகிறாரா? The right answer is சாட்டர்டன் என்ற தனது நண்பருக்காக, தனது நண்பரினுடைய இறப்புக்காக அவர் அந்த கவிதையை எழுதுகிறார். Coleridge's poem entitled To a Friend is addressed to. கோலரிட்ஜினுடைய கவிதைகள் ஒரு நண்பனுக்கு, எந்த ஒரு நண்பனுக்கு அட்ரஸ் டு பேசுகிறார், எந்த யாரை அவர் அட்ரஸ் பண்ணி பேசுகிறார், அவருடைய போயம், அதுதான் அவருடைய தலைப்பு. So Coleridge's poem entitled To a Friend is addressed to whom? Option A, Wordsworth. Option B, Walter Scott. Option C, William Hazlitt. Option D, Charles Lamb. The answer is Charles Lamb. What is Coleridge's poem Fear in Solitude? Fear in Solitude, தனிமையை பார்த்து பயம் அல்லது தனிமையில் பயம். What is Coleridge's poem Fear in Solitude? அவர் ஒரு கவிதை எழுதுகிறார், அதில் எது அவருடைய தனிமையின் பயத்தை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் ஏ, an ode. ஆப்ஷன் பி, a sonnet. ஆப்ஷன் சி, a narrative poem. ஆப்ஷன் டி, a fable. இந்த நான்கில் எது? The option C is the correct answer. The narrative poem, அதுதான் அந்த narrative of poem தான் என்ன பண்ணுது அப்படின்னா அவருடைய தனிமையின் பயத்தை அவருக்கு கூறுகிறது. அவர் அதை எழுதுகிறார், வெளிப்படுத்துகிறார். Coleridge has written a poem, The Nightingale. He himself called it a dash. Coleridge The Nightingale என்று ஒரு poem எழுதுகிறார். அதிலே அவர் அவரையே எப்படி கூப்பிடுகிறார், எப்படி அழைக்கிறார், எப்படி கூறுகிறார்? இட் இஸ் a, அவர் எப்படி அதை அழைக்கிறார்? There are 4 options. Option A, narrative poem. Option B, fragmentary poem. Option C, unconventional poem. Option D, conversation poem. So narrative poem na அப்படி இமேஜினேஷனா அப்படி narrate பண்ணி எழுதுறது. Fragmentary poem, unconventional poem, conversation poem. Conversation என்ன? இது ஒரு உரையாடல் poem. அவர் யாருக்கிட்டயும் பேசுறார், அவர் அந்த நைட்டிங்கேல் கிட்ட பேசுறார். அவரே சொல்றார், he himself call it a conversation poem. So conversation happens. அவரே சொல்றார், it's a conversation poem. So the answer, what is it? It is an unconventional poem. It is an unconventional poem. Next, Queen Victoria succeed to the throne of England after whom? யாருக்கு பிறகு Queen Victoria முடிசூல்கிறார்? Option A, William the Fourth. Option B, Edward the Seventh. Option C, George the Fourth. Option D, George the Third. The answer is William the Fourth. அடுத்ததாக, Oxford moment was basically a dash of the following. ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த ஆக்ஸ்ஃபோர்டுங்கிற மூமெண்ட் பேசிக்கா என்னவா இருந்துச்சு? ஆப்ஷன் ஏ, a religious moment. அது ஒரு போதனை கூடம், இல்லை என்றால் ஒரு மத போதனையை அறிவிக்கக்கூடிய இடம், அல்லது ஒரு மதம் சார்ந்த மூமெண்ட், ஒரு மதம் சார்ந்த இயக்கம்.
ஆப்ஷன் பி லிட்டரரி மூமெண்ட், ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு இயக்கம். ஆப்ஷன் சி சோஷியல் மூமெண்ட், இல்ல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இயக்கம். இல்ல ஆப்ஷன் டி an economical மூமெண்ட், ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு இயக்கம். பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு இடம். இவற்றில் எது சரியான விடை? Yes, the answer is it is a religious movement. It is a religious movement. அது வந்து ஆக்ஸ்போர்ட் என்ற மூமெண்ட் பேசிக்கலாக ஒரு இறை போதனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. Tennyson was appointed as the poet laureate after dash. Tennyson was appointed as the poet laureate after whom? There are four options. One is option A, Robert Southey. Option B, S.T. Coleridge. Option C, Robert Browning. Option D, William Wordsworth. Yes, the answer is William Wordsworth. So, Lord Tennyson was appointed as the poet laureate after William Wordsworth. In memoriam, Tennyson mourns the death of whom? Okay. In memoriam, Tennyson mourns the death of. or யாருக்காக mourn என்றால் இறங்கி அழுதல். mourns ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரிதலின் ஒரு ஏக்கம், ஒரு அழுதல், ஒரு அழுகுரல். யாருக்காக அவர் இப்படி வேதனைப்பட்டு அழுதார்? யாருடைய டெத்துக்காக? in memoriamல in memoriam Tennyson mourns the death of whom? Option A, Keats. Option B, Hookloff. Option C, Lord Byron. Option D, Arthur Hallam. So the answer is Arthur Hallam. Who defines poetry is a criticism of life under the condition fixed for such a criticism by the law of poetic truth and poetic beauty. Poetry is a criticism of life. கவிதை என்பது வாழ்க்கையை பற்றிய ஒரு கிரிட்டிசிசம், வாழ்க்கையினுடைய கிரிட்டிசிசம். Under the condition fixed to such a criticism by the law of poetic truth and poetic beauty. Poetic truth, கவிதைக்கென்று ஒரு உண்மை இருக்கிறது, கவிதைக்கென்று ஒரு அழகு இருக்கிறது. ஓகே, so poetry is a criticism of life under the condition fixed. அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க for such criticism by the law of இந்த கவிதைக்கென்று ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு அழகு இருக்கிறது. இந்த கண்டிஷனோட poetry is a criticism of life இப்படின்னு யாரு சொல்றா? ஆப்ஷன் ஏ மேத்யூ ஆர்னல்ட். ஆப்ஷன் பி கோல்ரிட்ஜ். ஆப்ஷன் சி வேர்ட்ஸ்வர்த். ஆப்ஷன் டி ஷெல்லி. The answer is Matthew Arnold. So Matthew Arnold தான் சொல்றாரு poetry is a criticism of life under the condition fixed to such a criticism by the law of poetic truth and poetic beauty. Who is the author of the origin of species? The origin of species அப்படி என்ற ஒரு work of art இனுடைய author, எழுத்தர் யார்? எழுதியவர் யார்? கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ சார்ல்ஸ் டார்வின். ஆப்ஷன் பி லார்ட் டெனிசன். ஆப்ஷன் சி மேத்யூ ஆர்னல்ட். ஆப்ஷன் டி சார்ல்ஸ் டிக்கன்ஸ். Many of you would think Charles Darwin. You know, Charles Darwin, the origin of species பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு. இந்த என்ன மனித ஹியூமன் எவல்யூஷன் பற்றி எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அதனால் நம்ம சார்ல்ஸ் டார்வின் நினைக்கக்கூடாது. இட்ஸ் சார்ல்ஸ் டிக்கின்ஸ். சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இஸ் த ஒன் ஹூ ஆத்தர்ட் origin of species. Which of the following was the most popular form of literature during the Victorian age? Victorian ageல பின் வருகின்ற எந்த வகையான இலக்கியம் மிக புகழ்பெற்றிருந்தது? ஆப்ஷன் ஏ ப்ரோஸ். ஆப்ஷன் பி போயட்ரி. ஆப்ஷன் பி நாவல். ஆப்ஷன் பி டிராமா. இந்த நாலுக்குமான வித்தியாசம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ப்ரோஸ்னா என்ன? ஒரு கட்டுரை. என்ன ஒரு கட்டுரையா, ஒரு பேராகிராஃபா இருக்கிறது தான் ப்ரோஸ். ஒரு முக்கியமான கருத்தை அவங்க எந்தவித புனைவும் இல்லாமல் அப்படியே மனசில் இருக்கிறத அப்படியே சொல்றது, அதுதான் ப்ரோஸ். அடுத்து போயட்ரி. போயட்ரினா என்ன?
அது போயட்ரினா என்ன, நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, போயட்ரி இஸ் an emotion. It's very much connected with the feelings. It's recollected in a tranquility. அப்படியே போயட்ரினா சரி வார்த்தைகள் ரொம்ப குறைவா, ரொம்ப மிக மிக வரிசைப்படுத்தப்பட்டு, பல கட்டுமானங்களுக்கு உட்படுத்தப்பட்டு, பல வரையறைக்கு உட்பட்டு இருப்பது தான் போயட்ரி. அதில் கவிதை நடை, ஏற்ற இறக்கம், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே இருந்து ஒரு அழகுற ஒரு கருத்தை தன்னுடைய கற்பனையையும், அதில் ப்ரோஸில் அதிக கற்பனைகள் குறைவு, அதில் கற்பனையே கிட்டத்தட்ட இருக்காது. ஆனால் போயட்ரி என்பது நம்ம கற்பனைக்கு கொண்டுட்டு போகும், நம்ம மனசுக்குள்ளே ஒரு படத்தை ஓட விடும், நம்மளை நிறைய அப்படியே ஏங்க வைக்கும், நமக்குள்ள ஃபீலிங்ஸை கொண்டாந்து திணிக்கும். இதுதான் போயட்ரி. நாவல், நாவல்னா என்ன? இட்ஸ் லாங் நரேட்டிவ் ஸ்டோரி. அது பட்டே போகும். ஒரு கதை ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா அந்த ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்மியான கதாமாந்தர்கள் இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் எலாபரேட் ஆச்சுனாக்கா நாவலா ஒரு 70 பக்கம் வரைக்கும் இருக்கும். நாவலா, நாவல் அப்படின்னா லாங் நரேட்டிவ், ஒரு 100 பக்கத்துலேருந்து ஆரம்பித்து 700 பக்கம் 1000 பக்கம் வரைக்கும் கூட போகும் அந்த கதை, அது நாவல். அடுத்து ட்ராமா, நம்ம போயிட்டு நாடகங்கள், அதை பார்க்குறப்பயே அந்த ட்ராமா புக்கை படிக்கிறப்பயே நம்ம மனசில் ஒரு கதை ஓடும். இந்த டாக்டர் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர், 12th நைட், கிங் லியர், எத்தனையோ நாடகங்கள் அவர் எழுதியிருக்கிறார், 30க்கும் மேற்பட்டு. ஸோ அவர் எழுதினதாக இருக்கட்டும். ஸோ இந்த நாடகங்கள், ஸோ எது விக்டோரியன் ஏஜில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாவல். விக்டோரியன் ஏஜில் நாவல் வாஸ் மோஸ்ட் பாப்புலர். மேத்யூ ஆர்னல் பிலாங்ஸ் டு விச் ஏஜ்? ஆப்ஷன் ஏ விக்டோரியன் ஏஜ், ஆப்ஷன் பி ரொமான்டிக் ஏஜ், ஆப்ஷன் பி பியூரிட்டன் ஏஜ், ஆப்ஷன் டி மாடர்ன் ஏஜ். எஸ், த ஆன்சர் இஸ் விக்டோரியன் ஏஜ். ஓகே, give me a good mother, I will give you a good nation was the observation of whom? எனக்கு ஒரு நல்ல தாயை கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டை கொடுக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா? ஆப்ஷன் ஏ நெப்போலியன், நெப்போலியன் தி போனபார்ட். ஆப்ஷன் பி ஹிட்லர், ஜெர்மனியை சார்ந்த ஹிட்லர். ஆப்ஷன் சி ஏப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏப்ரஹாம் லிங்கன். ஆப்ஷன் டி நன், இவங்கள யாரும் கிடையாது. I hope your guess is correct. It is Napoleon the Bonaparte is the correct answer. அன்பு நேயர்களே, நீங்கள் மிக முக்கியமான கருத்துக்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள், மிக முக்கியமான வினா விடைகளை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் தங்களுடைய தேர்வுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த தொகுதியில் சந்திப்போம். நன்றி.